எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்று ஒரு இது செய்தேன். ரவையில் ஒரு என்னென்னு சொல்லுவோம், பணியாரம், ரவையில் ஒரு பணியாரம் செய்தேன். நான் நல்லா இருந்தது. செய்து சாப்பிட்டுட்டு அப்போ இன்றைக்கு ஒரு வீடியோ விடுவோம் வந்து பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கு செய்யும் கொண்டு சரி என்னட்டா நேற்று ஒரு சுண்டில் எடுத்தேன். இதில் 1.5 சுண்டு ரவை வரும்போது வறுத்த ரவை தான். அதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பில்லை, மல்லியில் என்னென்ன இருக்குது அதுவும் போட போகிறேன். கொஞ்சம் உப்பு, தண்ணி, இவ்வளவு தான் தேவை. தொடர்ந்து பாருங்க, நல்லா இருக்கும். இது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு சரி வித்தியாசமாக செய்வோம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இப்போவும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்து அது நல்லா இருந்தால் தான் நான் வீடியோ போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன். நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. செய்து முடிய மழை மலண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டினா இன்றைக்கு மகள் செய்து கொண்டே ஆக்கினேன். அப்போ செய்யப்படும் கிடக்கிற என்னோட இது வறுத்தரவு தான். நம்மளாம் 1.5 கப் வரும். அப்போ ஃபுல்லாக தான் செய்ய போகிறேன். அப்போ தொடர்ந்து வரும். வெங்காயம் பாருங்க குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது மல்லியில் பச்சை மிளகாய் 2, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். மற்ற கருவேப்பில்லை 3 வெட்டி வச்சு கிடக்குது. சின்ன சின்னனா பாருங்க. இனி ரவை போட்டு அடுப்பில் பச்சை தண்ணி லைட் சூடான அப்புறம் ரவையை போட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் ரவை போட்டு கிண்ட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு விட்டுட்டு செய்யங்க. தொடர்ந்து பாருங்க, நல்லா இருக்குது. பின்னேரத்தில் திடீரென்று நல்லா செய்து சாப்பிடலாம். தொடர்ந்து பாருங்க. சட்டியில் தண்ணி விட்டுருக்குறேன். கொஞ்சம் உப்பு போட்டேன் நான். இனி இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் ரவையை போட்டு இது வறுத்த ரவை தான், நான் கடையில் வேண்டினது. இப்படி கிண்ட போகிறேன். கட்டி விடாமல் கிண்டோணும். கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கோ. இப்படி இது கண்டு கன நேரம் விட தேவையில்லை. இப்படி கட்டி வந்தோடனே எடுத்துட்டு இதை நான் இனி ஆற விட வேணும். சின்ன சின்ன உருத்தி போட்டு அந்த ரவை அவியதாக்கு தான், வறுத்த ரவை தான். அப்போ கன நேரம் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் ஆற விட்டு பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, வெங்காயம், மல்லியில் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதோட என்னென்ன சேர்க்குறேன்னு சேர்க்க பார்க்கலாம். நான் தூளும் மஞ்சளும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள், 1.5 கரண்டி தூள் போட்டேன். நான் எங்கே ஸ்ரீலங்காய் தூளில் இதுலேயே மல்லி சேர்க்குறோம். நாங்கள் சின்ன மல்லி சேர்ப்போம், மிளகு சேர்ப்போம், பட்டை சேர்ப்போம், தெரியும் தானே. அப்போ நான் தூளும் மஞ்சளும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது வெங்காயம், கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், மல்லியில் கொஞ்சம் உப்பு. நான் ஏற்கனவே ரவைக்கு உப்பு போட்டேன். நான் வெங்காயத்துக்கு தேவை தானே, அப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன். ஏன்னா இதுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக உருட்டணும். மிக்ஸ் பண்ணி போட்டு உருண்டையாக உருட்டிட்டு காட்டு. மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. அப்படி இருக்கண்டு 2 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டாங்க. இனி பொரிக்கலாம். நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன், பொரிக்க போகிறேன். சுகமாக இருக்கேன். ரவையில் செய்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே இது வித்தியாசமாக தான் கிடக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. பொரிச்சிட்டு காட்டுறேன். பொரிக்க பாருங்க இப்படி இருக்கண்ட. எனக்கு 40 உருண்டை வந்துச்சு. 1.25 ரவை கிடந்துச்சு கப்பில். நேற்று ஒரு சுண்டுல செய்தேன்னா இன்றைக்கு 1.25 எனக்கு 40 உருண்டை வந்துச்சு. பொரிச்சு கொண்டுக்கிறேன். வறுத்த ரவை தான், நல்லா இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிடுவோம். செய்து ஃபுல்லாக பொரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்கிறது சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்லா இருக்குது. பார்க்க இந்த கச்சப் மைனஸோட சாப்பிட நல்லா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லியில் எல்லாம் சேர்த்து ஒரு தூள் போட்டு மஞ்சள் போட்டு செய்தாங்க. செய்து முடிச்சுட்டு பொரிச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ஓகே, பொரிச்சுட்டேன் பாருங்க. மகளுக்கு கொடுக்க போகிறேன். நான் கையோட வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன் பாருங்க. சூப்பராக இருக்கும். இப்படி தொட்டு போட்டு சாப்பிட
நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வறுத்த ரவையில் செய்கிறது, கச்சா மைனஸ் போட்டு சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் ஆதரவு தாங்கோ, சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு எழுதி வேணுக்கோ. ஓகே பாய், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.